பிருந்தாவ பார்த்தல, அவ மூஞ்ச எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்துருண்டா. 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஒரு வார்த்தை விட்டா கூட போதும், சந்திரலேகா அதை அப்படியே புடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்களை சும்மாவே விட மாட்டாங்க மாறா. நடக்காததை பத்தி நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்க? ஹே, ஆ? அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல டவுட் அதிகமா இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப எப்படியாவது நம்ம வாயை புடுங்கணும்னு பாக்குறாங்க. இல்லடா, அவங்க என்னமோ இந்த கேஸ்ல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இருக்கு. ஒண்ணு இந்த கேஸ வேற யாராவது அவங்கள நடத்த சொல்லி புஷ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லனா இந்த கேஸ்ல அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கணும் மாறா. ஏண்டா, அவங்களுக்கு இருக்கிற 1000 கேஸ்ல இதுவும் ஒரு கேஸ். ஆனா இந்த கேஸுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? என் மைண்ட்லயும் இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல அந்த மோட்டிவ் என்னங்கறத கண்டுபிடிக்கணும். சரி, நீ கீழே போயிட்டு உங்க அக்கா தங்கச்சிக்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசு. கொஞ்சம் தைரியமா இருக்கு சொல்லு. ஏய், எங்கடா, சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா கண்மணியால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. கண்மணி எவ்வளவு தைரியமா இருந்தா, இப்ப பாரு எவ்வளவு பயப்படுறான்னு. எனக்கு புரியுது. இப்போதைக்கு நம்ம தைரியமா இருக்கிறத தவிர வேற வழி இல்லை. நீ வீக் ஆயிடக்கூடாது வீரா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் இருக்கேன். என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். ம், சரி, ஒன்றும் இல்லை. ம். வாங்க தம்பி, சாப்பிட்டேன். சரிங்கண்ணா. அத கொஞ்சம் எடுங்க. 6 வருஷம் இங்க வேலை செய்யற, ஒழுங்கா ஒரு சீலம் அடிக்க தெரியாது. நான் மடிச்சிடுறேன். ஆமா, ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தியா, அது என்னாச்சு? அது பிரேக்கப் ஆயிடுச்சுண்ணா. மாறண்ணே, என்ன உங்க கடையில நிக்காம இங்க வந்து நிக்கிறீங்க? டேய், இதுவும் ஏன் கடை தான்டா. இல்லண்ணே, புது கடை, அது டெவலப் பண்ணணும்ல. அங்கதான் ஆள் இருக்காங்களே. சரி, ஒரு பழைய ஞாபகத்துக்கு எல்லார்த்தையும் வந்து பாத்துட்டு போலான்னு பார்த்தா அது பொறுக்கலையே உனக்கு. போய் வேலையை பாருப்பா. சரி. மெட்டீரியல் நல்லா இருக்கே. ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. அக்கா, ஏய், நீ காலேஜ்க்கு போலையா? இந்நேரத்துக்கு இங்க என்னடி பண்ற? அக்கா, வீராக்கா எங்க? போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா. வீராவா? என்னாச்சு அக்கா? என்னாச்சு சொல்லு. ஒரு நிமிஷம் வா. என்னடி சொல்ற? எங்க போனாலும் ஃபாலோ பண்றாங்க அக்கா. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏ, அது இல்லக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் சொல்றேன்ல, சரியாயிடும். ஓ, மேடம் மக்டில் எனக்கு வேவு பார்க்க சொல்லியிருக்காங்க. சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க. என்ன சார்,
இப்பதான் உங்க கேஸ் முடிஞ்சுது. அடுத்து உங்க அண்ணன் கேஸ். இப்ப புதுசா உங்க ஒய்ஃபு, அண்ணி, தங்கச்சி இப்படின்னு 3 பேர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. என்ன சார் இது? உங்க குடும்பத்துக்கும் கோர்ட்டுக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்கும் போல இருக்கே. ஏன் சார் எங்க நிலைமையை பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? ஐயோ, அப்படி இல்ல சார். எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உங்க அப்பா எப்பேற்பட்ட மனுஷன், எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணிருக்காரு. அவரு ஃபேமிலியில இப்படிலாம் நடக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல சார். எனக்கு ஒரு வேலை பண்றீங்களா? சொல்லுங்க சார். ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் மட்டும் வேணும். யாருக்கு சார்? உங்க ஒய்ஃபு, அண்ணி, அவங்க தங்கச்சி அவங்களுக்காகவா? ம் சார், நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க என்கிட்ட நீங்க எதையும் மறைக்கல சார். இல்ல சார், வக்கீலு, டாக்டரு இவங்க கிட்ட எல்லாம் எதையுமே மறைக்காம உண்மையை சொன்னாதான் அவங்கள எங்களால காப்பாற்ற முடியும். ஏன் சொல்றேன்னா, கொலை பண்ணவன் கூட ஆமா சார் நான் கொலை பண்ணிட்டேன் என்னை காப்பாத்துங்கன்னு தான் எங்க கிட்ட வருவான். அதுக்காக சொன்னேன். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும் சார். சார் விட்டா நீங்களே கொலைகாரங்கன்னு பட்டம் கொடுத்துருவீங்க போல. அப்படிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் எதையும் மறைக்கவும் இல்லை. உன்ன எங்கள் வீட்டு பொண்ணுங்களை விசாரிக்கணுங்கிற பேரில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுதான் ஒரு சேஃப்டிக்கு பெயில் எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். சரிங்க சார், நான் ஃபைல் பண்ணிடுறேன். ம் திங்கட்கிழமை ஆர்டர் காப்பி வந்துடும். ஓகே 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 சார், நான் வரேன்.